மீனுமா மீன் மீன் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்ன வேலை சொல்லுமோ தெரியலையே. என்னம்மா போய் அந்த மீனை கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சுக்கின்னு முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்க. மீன் வேணுமா வேணாமா? 1 கிலோ மீன் எவ்வளோமா? 1 கிலோ 400 ரூபாய். அப்படி ஆத்தி 400 ரூபாவா? ஏமா இதுக்கு முன்ன பின்ன மீன் வாங்கியிருக்கே இல்லையா நீ? மீன் வாங்கி எவ்வளவு வருஷம் ஆகுது? இப்படி வாயை பழக்கிற? கிளவி அசிங்க பத்தி நம்மள. உனக்கு மீன் வாங்குற ஐடியா இருக்கா இல்லையா? சும்மா கூப்பிட்டு வச்சு டைம் பாஸ் பண்ணி நிக்கியா? ஐயோ கூட்டு வச்சு டைம் பாஸ் பண்ணல. மீன் வாங்குறதுக்கு தான் கூப்பிட்டேன். அப்படியே வச்சு பாத்துட்டு இருக்க. 1 கிலோ போடுவா 2 கிலோ போடுவா? 1 கிலோ போடுவா 2 கிலோ போடுவாவா? ரூப்ல கொஞ்சம் பரிமளா வீட்ல இருந்து ஒடிச்சு வரணும். தாலிக்கு சுத்தமா கருவேப்பிலே இல்ல. போறது யாரு? காமெடி காமெடி தேகோ. யார் அது? ராணி என்னடி? இங்க கொஞ்சம் வாடா. இவ வேற பேரத்து கூப்பிடா தெரியலையே. கருவேப்பிலே சண்முகம் தின்னு புடிச்சு இல்லன்னா வீட்லயே ஒடிச்சு போட தாளிச்சிருக்கலாம். இந்த மீன் வேணுமா வேணாமா? கிளம்பட்டுமா? நான் 4 தெருவுக்கு போயிருப்பேன். வியாபாரம் நல்லா ஆயிருக்கும். வெளியே நிக்க வச்சுக்கிறாளே. இருக்கு பாட்டி. என்னடியே? இங்க வாங்கன்னு சொல்றேன். அங்க இருந்தா என்னடி நானே கேட்டு இருக்க? வேற இருக்குடி வீட்ல. நான் அப்புறம் போய் பாப்பீங்க வா. என்ன இம்சமா இவகிட்ட. என்னடி ஏன் நீ கூப்பிட்ட? மீன் பார்க்கா சங்கர மீன் வாங்கலாம். இந்த பொண்ணு வாடிமா மீன் வாங்கலையா? கூட குழம்பு என்ன வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். காரக்குழம்பு வச்சு விட்டுலாமான்னு பார்த்தேன். காரக்குழம்பு யாருக்குமே இறங்க வருங்காது. சங்கர மீன் நல்லா தான் இருக்குது. வாங்கி குழம்பு வச்சுக்கலாமா? நீ பதில சொல்ல மாட்டேங்கிறா? வேணுமா வேணாமா? அவ சலையா நினைப்பு போயிடறாள். என்ன கேட்டா? 1 கிலோ மீன் எவ்வளோமா? 1 கிலோ 400 ரூபாய். 400 ரூபாவா? நீங்க 350 ரூபான்னு வாங்கினே. தலையா பேசி வாங்கிக்கிங்க. 400 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்துருவீங்களா? அப்படியே அப்படியா? அப்போ வந்து 1 கிலோ 200 ரூபாய் போடுங்க. ஏடி அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையாடி? 1 கிலோ 200 ரூபாய் கட்டுப்படி ஆகுமா எனக்கு? அதெல்லாம் ஆகும். நீங்க 1 கிலோ 50 ரூபாய் வாங்கி வந்துருப்பீங்களா? நானே 1 கிலோ 200 ரூபாய் தான் கேட்கறேன். உங்களுக்கு 150 ரூபாய் லாபம் வருது 1 கிலோக்கு. போன் போட்டு விடுங்க. ஆளுக்கு 1 கிலோ போடுங்க. கேட்டுங்க கதையா? 1 கிலோ 50 ரூபாய்க்கு யாரோ கூப்பிடுறாங்களா இந்த மாவை? நானே 1 கிலோ 350 ரூபாய் வாங்கி வந்துருக்கேன். மீன் வேற விலை அதிகமா விக்குது. எப்படி போய் சொல்றது பத்தியா? 1 கிலோ 350 ரூபாய் வாங்கிச்சான். சரி அப்போ ஒரு 380 ரூபாய் போடுங்க 1 கிலோ. நீ கேட்ட பத்தியா? அதான் வேலை. எனக்கு ஒரு 10 ரூபாய் லாபம் வேணும். உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் குறைச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு ஒரே முட்டை 200 ரூபாய் கேட்கிறேன். அப்புறம் 1 கிலோ நான் எங்க போய் தான் அடுக்குன்னு தெரியல. 380 ரூபாய் எதுக்கு கேட்டேன்? 200 ரூபாய் என்ன பேசுறீங்க? 380 ரூபாய் கேட்டுக்க. இந்த எது வந்தாலும் நியாயம் வேணாவா? 200 ரூபாய்க்குலாம் தர மாட்டாங்கடி. பேசினா தருவாங்க. வயிற்றுக்கு தின்ற பொருள்டி. எதுவுமே நியாயமா இருக்கணும். அநியாயமா பேசி வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் நமக்கு உடம்புல ஒட்டா தெரியாது. எதுக்குடா இப்படி முட்டா இருக்குன்னு தெரியல. நீ கும்பல் விட்டுருக்கணும். கூப்பிட்டா தப்பா போச்சு. அதனால 200 ரூபாய் அடிச்சு பேசி வாங்கி போகணும். கூப்பிட்டு இப்போ 180 ரூபாய் எக்ஸ்ட்ரா 380 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்குது. ஆமா எங்கே போயிருந்தியா? எங்க போயிருந்தா? பருமலக்கா வீட்டுக்கு கருவேப்பிலை வாங்கலான்னு போனண்டியா. காரக்குழம்பு வச்சுட்டு தாளிக்கிறதுக்காக பேசாம காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு விட்டுருக்கலாம். என்னடி குடி குடி பேசுறீங்க? மீன் வேணுமா வேணாமா? சரியான இன்சியா இருக்குமா? காலையிலேயே விழுந்துட்டேன். 1 கிலோ போடுங்கம்மா. 380 ரூபாய் தர மாட்டேன். 200 ரூபாய் தான் தருவேன். 1 கிலோ போடுங்க. 1 கிலோலாம் வராது. அரை கிலோ தான் வரும் 200 ரூபாய்க்கு. அரை கிலோ தான் வருமா? அரை கிலோ வாங்கி நான் மீன் குழம்பு வைப்பேன். மீன் வறுப்பேன். வீட்டுக்காரருக்கு வத்த மீன் தான் ரொம்ப பிடிக்கும். அரை கிலோ வாங்கினா எங்க குடும்பத்துக்கு கட்டுப்படி ஆகாது. என் மாமியார் குழம்புல போட்ட மீனா 4 வை இன்னும், வத்த மீனா 4 வை இன்னும். மொத்தமா அதுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? அதுக்கு வாங்கிட்டு 1 கிலோவா 380 ரூபாய் கொடுத்து எல்லாம் கோமதிக்காவோட வர்றது. நான் போட வேணாவா? போடுங்க போடுங்க. என்ன பண்ணி தொலைது? நேற்று தான் சாம்பார். இன்னைக்கு காரக்குழம்பு சாப்பிடணும். மூஞ்சி லட்சம் மாதிரி இருக்கும். மீன் குழம்பு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். நாக்கு நல்லா டேஸ்டா போடுங்க. வாய்க்கு நல்லா ருசியா கேக்குது. காசம் கம்மியா வேணும். என்ன பண்றது? நல்ல பொருள் சாப்பிடணும். கொஞ்சம் விலை அதிகமா தான் ஆகும். போடுங்க போடுங்க. ஏமா கோமதியா? அண்ணே வாடா வாடா. ஐயோ மீன் வாங்கலாம் வாங்க மாட்டா தெரியல. என்ன பண்ணிருக்கா? மீன் வாங்கலான்னு வந்தனே. சரிம்மா சரிம்மா. நம்ம மீனை போட்டு தரலாம். என்ன வீட்டுக்கு போனேன். வீட்டுல போய் உட்காந்து வரேன். வாமா பொறுமையா வாமா. ஒன்றும் அவசரம் இல்ல. சரிண்ணே போனேன் வரேன். எப்படி இருக்கீங்க? ராணி மாவா நல்லா இருக்கம்மா. பாத்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த பக்கம் ஆளே காணா. அன்னி போக கூட சொல்லிச்சா அக்காவை தங்கச்சி இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் வந்துட்டு போய் இன்னமா இருக்கேன். உன்னை தான் பார்க்க முடியல. அப்படியா? அப்ப நான் தான் உங்களை பாக்கலையா? நீங்க வந்து போய் இருக்கீங்களா? ஏக்கா சொல்லவே இல்லை அண்ணன் வந்ததுனே. சொன்னேன் நீ தான் மறந்துட்ட. நான் தான் மறந்துட்டேனா? சரி நீ வீட்டுல போய் உட்கார்ந்து வரேன். வாமா வாமா. அருணே வண்டி ஓரமா விட்டுட்டு வாப்பா. மாப்பிள்ள கூட வந்து போயிட கூடாது. ஆமா போல இருக்கு. நம்ம 1 கிலோ மீன் போட 2 கிலோ மீன் போடுவா? 1 கிலோ போடுங்க போதும். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. 2 கிலோ மீனா வாங்கிக்கா. 1 கிலோ எப்படி கட்டுப்படி ஆகும்? அம்மாக்கா உங்க அண்ணன் வேற வந்திருக்குது. உங்க அண்ணன் மாப்பிள்ளை நல்லா விருந்து போச்சு பண்ண தேவையில்ல. ஏண்டி எங்க அண்ணன் சாப்பிடாதே வந்துச்சா இப்போ உடனே பார்த்துட்டு உடனே கிளம்பிடும். செஞ்சா கூட வேஸ்ட் தான். நாங்க தான் சாப்பிடணும். ஏன் உங்க அண்ணன் உங்க வீட்டுல சாப்பிட கூட சொல்லிட்டு தானே கல்யாணம் வரைக்கும் கை நினைக்காத யாருக்கு அப்படி சொல்லி வச்சது போலது. நான் தெரியல. முன்னாடிலாம் வந்து எங்க அண்ணன் சாப்பிட்டு தான் போவோம். இப்பெல்லாம் சாப்பிடாம உடனே கிளம்பிடுது. முன்னாடி வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டுறாளுங்க. சரி அப்போ 1 கிலோ போடுவா? ஆமாம்மா 1 கிலோ போடுங்க. எங்க அண்ணன் ஏதாவது அவசர வேலையே வந்திருக்கும். அதனால வந்து உடனே கிளம்பிடும். அதனால தான் சாப்பிடாது. 1000 தான் இருந்தாலும் அண்ணனை விட்டு கொடுக்குறாங்களா பத்தியா? இந்தம்மா 1 கிலோ. என்ன குட்டி குட்டி மீனா போட்டிருக்கீங்க? பெரிய பெரிய மீனா போட வேண்டியதானே? இந்த நன்னாடி பொறிக்க எடுத்து போட. குட்டி குட்டி மீனா அப்படி அள்ளி தானே போட்டேன். சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் கலந்துருக்கும். சின்ன மீன்லாம் குழம்பு வச்சுட்டு பெரிய மீன்லாம் வறுத்துரு. ஐயோ பொடிசு பொடிசா இருக்குது. நான் எப்படி ஆண்டி கிளீன் பண்ணுவேன்? பார்க்கும்போது பெரிய பெரிய மீனா இருந்தது. கை பண்ண சின்னதா தெரியுது. இந்தோடையம்மா உங்களுக்கு 1 கிலோ. கொடுங்கம்மா. ஏக்கா உன் மீன் கட்டே. என்னடி பிரச்சனை உனக்கு? என் மீன் மட்டும் நம்ம சின்ன சின்னதா இருக்கிற மாதிரி இருக்குதா? உன் மீன்ல பெருசு பெருசா இருக்குது. ஆளை பார்த்து நல்லா ஏமாத்துதுக்கா அந்த பாட்டி. ஆளை பார்த்துல ஒன்னும் ஏமாத்தல பாரு. 2 பேருக்கு ஒரே மாதிரி மீன் தான். சின்னது பெருசு எல்லாமே கலந்துதான் இருக்குது. பெரிய மீன் மட்டும் நம்மளுக்கே போட்டாங்க எப்படி வியாபாரம் பண்ணுவாங்க? பெருசு சின்னதை போட்டுதான் கொடுப்பாங்க. ஏமா ஆரம்பத்துல இருந்தே அந்த ஆயாக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. சப்போர்ட் பண்றேன் சப்போர்ட். என்னடியம்மா காசு கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்குதா இல்லையா? மணி ஆகுது. நான் 4 தெருக்கு போத்த வழியா வியாபாரத்தை பார்க்க வழியா இங்கே நின்று இருக்குவா? ஹலோ ஏடியா காசு கொடுக்க முன்னாடி ஃபோன் பேசினு இருக்காய்வா? ஹலோ ஏங்க மீன் வாங்கிருக்கேங்க.
என்ன மீன் வாங்கினதுலாம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லின்னு இருக்கா? ஏதோ ஒன்று வாங்கண்டியா? யோ உங்ககிட்ட வேலை நான் ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கேன். ஆஃபீஸ்க்கு வந்த பேருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஆஃபீஸில் உங்கள் முக்கியமான மீட்டிங் நடந்துருக்குது, இப்போ ஃபோன் பண்ணி மீன் வாங்கினேன் தேன் வாங்கினேன்னு சொல்லியிருக்க. யோ கட் பண்ணி அது ஒரு நிமிஷம். இன்னொரு சீக்கிரம் சொல்லுடி. இது வந்து குழம்பு வச்சிருவா இல்ல மீன் வறுத்துருவா? வேறு வந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் உனக்கு. குழம்பு வச்சிருவா மீன் வறுக்க வேண்டியதுதானே அப்படி சொல்லி கேட்பீங்க. மீன் வறுத்துட்டு குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உங்ககிட்ட மாத்தி திட்டு வாங்கி இருக்க முடியாது. ஒழுங்கா சொல்லுங்க, சங்கரா மீன் வாங்கியிருக்கேன், என்ன பண்ணணும் அதை? எம்மா எதையோ பண்ணு. சரி நான் எதையோ பண்றேன், காசு மட்டும் ஒரு 500 ரூபாய் அனுப்பிச்சுடுங்க. என்னது 500 ரூபாவா? நீ காலையில கிளம்பும் போது தாண்டி வீட்டில் ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன் உங்ககிட்ட. 2000 ரூபாய் மளிகை சாமான் வாங்கறதுக்கு வேணும், மீன் வாங்கறதுக்கு 500 ரூபாய் அனுப்பிச்சுடுங்க. டேய் பணம் நம்ம மரத்துல காய்க்குதுன்னு நினைச்சுன்னு இருக்கியா? அப்பப்போ காசு கேட்டுன்னு இருக்கா? மீன் வாங்க வேணாமா? வாங்கினமே திருப்பி கொடுத்துட்டா வேற உசுரை எடுக்கிறாள். சீக்கிரம் அனுப்பிச்சுடுங்க. அனுப்பிட்டேன் பாரு. வந்துச்சு. மீன் வாங்கினா இனிமே 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு மீன் வாங்கு. 500 ரூபாய்க்கெல்லாம் மீன் வாங்க தேவையில்ல. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரமா நம்ம ஒன்றும் கிடையாது, புரிஞ்சுதா? வை போன வை, வேலையை போய் பாரு ஆபீஸ்ல. சும்மா கதை பேசிட்டு இருப்ப. இவங்கள மட்டும் பார்ட்டி பண்ற பேர்ல வாரத்துக்கு 2000 3000 செலவு பண்ணலாம். வீட்டுக்கு மீன் ஒரு 500 ரூபாய் கொடுத்து வாங்க கூடாதான். நல்ல கதையா இருக்கு. நம்மள பார்த்தா இழுச்ச வயமே தெரியுது போல இருக்கு. இவங்களுக்கு 380 தானே? ஆமா ஒரு 10 ரூபாய் கம்மி பண்ணி கூடாதா? இல்லையா மீன் 500 ரூபாய் சொல்லுதுன்னா மூட்டை காசு வரணும். நானும் 500 ரூபாய் கேட்டேன், 380 தானே கேட்டேன். 380 ரூபாய் அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. என் பையன் நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். அப்ப நாங்க அனுப்பிச்சுமா அனுப்பி எப்படி தெரியும் உங்களுக்கு? என் பையன் ஃபோன் போட்டு சொல்லுவான் இவ்வளவு காசு வந்திருக்குமா சொல்லிட்டு. அதே நம்பர் தானே, பழைய நம்பர் தானே? ஆமாண்டி அனுப்பி 180 ரூபாய்க்கு 3000 கேள்வி கேட்டுருப்பா. அனுப்பிட்டேன், வந்து சென் கேளுங்க. நான் கேட்டுக்கிறேன். அவங்க காசுங்க? நான் வந்து காசு கையில எடுத்துன்னு வரல, வீட்டுக்கு போய் தான் எடுத்துன்னு வரணும். அப்படியா? நான் பக்கத்துக்கு போயிட்டு வரேன். உங்க வீடு தானே தெரியுமே, வீட்டை வரேன், காசு எடுத்து வை, நான் போகும்போது வாங்கிக்கிறேன். சரிங்கம்மா. மீனம்மா மீனே ஏண்டியா போன்ல காசு கட்ட தானே அனுப்பிச்சிருக்கா? அதுக்கு தான் உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி கேளுன்னு சொன்னேன். கேக்குறேன். மீனம்மா மீனே சங்கர மீனே என்ன போய் காசு அனுப்புனே இல்லைன்னு கேட்க பத்தியா? அப்படின்னு ஏமாத்துறாளா? ஏண்டி நம்மளா காசு கட்ட அனுப்பிச்சிடுவோம். இருக்காங்க வயசானவங்க தானே, ஏமாத்திடலாம். பொருள் வாங்கின்னு காசு கொடுக்காம அப்படி ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி அடங்கிறதுனால நம்மளே சந்தேகப்படுறாங்க. வயிற்றுக்கு சாப்பிட்ற பொருளை போய் ஏமாத்துனா அது எந்த விதத்துலையும் நியாயம்? அதெல்லாம் ஒட்டுமா உடம்புல? சில கழுதைங்களுக்கு தெரிய மாட்டேது. சாப்பிட்ற பொருள் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி போயிட்டு வயசானவங்கள. இனி உங்க மாமியார் வந்துட்டாங்களா வீட்டுக்கு? காலையில தாங்க வந்தது. அது ஃபுல்லா ராதிகா வீட்டுல இருந்துட்டு காலையில இருந்து குளிக்கிறதுக்கு வந்துருது. அப்படி தண்ணி காய வச்சு நிற்குது. குளிச்சுட்டு திரும்பி போய் போடுது ராதிகா வீட்டுக்கு. இந்த மீன் நேரம் வாங்கி வச்சிருக்கேன், இதெல்லாம் யார் ஆண்டி கிளீன் பண்ணி கொடுக்குறதுன்னு தெரியல. அதனால நம்ம ஓடி போய் ராதிகா வீட்டுல போய் உட்காந்துக்குது. அது எனக்கு மாமியாரா ராதிகாக்கு மாமியாரன்னு தெரியல. சரி ராதிகாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. ராதிகா அவளுக்கு போகுதுன்றதுனால தான் விட்டு வச்சிருக்கேன். அது வேற எங்கன்னா சுத்தத்துக்கு போச்சு வச்சு விட்டவே மாட்டேன். கூட சீக்கிரமா குளிக்கிறதுக்கு போறதுக்கு மாதிரி இந்த மீனை திரும்பி கொடுத்து இதெல்லாம் ஆஞ்சி கிளீன் பண்ணி கொடுத்துட்டு அடி குளிச்சுட்டு அடி போய் அப்பா எங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். நம்மளால இந்த மீனை கிளீன் பண்ண முடியாது, 1 மணி நேரம் ஆகும் போகுது. நம்ம மாமியார் இருந்து 10 நிமிஷம் டக்கு டக்குன்னு அத்து போட்டு அந்த பரவாயில்ல சீவி தள்ளிட்டு கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயினே இருக்கும். நான் கிளீன் பண்ண 1 மணி நேரம் ஆகுது குறைஞ்சபட்சம். இடுப்பு எலும்புலாம் அப்படியே விட்டு போடும். அவங்களுக்கு 60 மணி நேரம் நல்லா கிளீன் பண்ணிடுவாங்கடி. பரவாயில்ல அடிச்சு கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஆமா அதை திரும்பி கொடுக்க போறேன். கிளம்பிச்சேன்னா தெரியல குளிச்சுட்டு மீன் குழம்பு வைக்கிறது, மீன் வறுக்கிறது அதெல்லாம் கூட நான் செஞ்சிருவேன். இந்த மீன் கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. அதுக்கு முதல்ல நிறைய மீனே வாங்க மாட்டேன். அப்படி என் வீட்டுக்கு மீன் வேணா கூட வெட்டி வேணாந்து என்னால வெட்ட முடியாது அப்படி சொல்லிடுவேன். அவர் வேணா பெரிய மீனா வாங்கி வருவாரு. நான் வேணா சின்ன மீனா வாங்குவேன். பெரிய மீன் இதுவே 380 ரூபா சொல்லுது இருந்தாயா. பெரிய மீன் எவ்வளோ சொல்லலாம்? 2000 3000 சொல்ல முடியுதா? இருக்கும். சரி என் மாமியார் குளிச்சுட்டு கிளம்பத்துக்குள்ள இந்த மீன் எதுவுமே கையில கொடுக்கணும். அப்புறம் குளிச்சுட்டா நம்ம மீன் கை வைக்க மாட்டேன், ஈ வைக்க மாட்டேன், கதெல்லாம் நீட்டும். சரி போ வசந்தி கூட்டு வந்துடுறாங்களாமா? என்ன எதுன்னு தெரியலையே. அதை போய் பாலம் முட்டையும் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் நானு. அப்ப ராதிகா நல்லா தூங்கி இருந்தா, உங்க மாமியார் தான் முடிச்சிருந்தாங்க, அவங்க கிட்ட தான் கொடுத்துட்டு வந்தேன். வாசல் போய்க்கு இருந்தாங்க. சரிங்க கதையா, எங்க வீட்டுல வந்து வாசல பெருக்காது. காலையில் என் தலையை உட்காந்து நீ எந்திரி வாசல் பெருக்கடி, அடுப்பு பத்த வெடி, காப்பி பொறி, பால் வேணாடின்னு சொன்னோம். அங்க பாத்தியா போய் வாசல் தான் பெருக்கிருக்குதே இருக்குது. இன்னைக்கு கச்சேரி இருக்கு. வீட்டுல ஒரு வேலை செய்ய என்ன கஷ்டமா இருக்குது? ஊர்ல இருக்கிறவங்க நல்லா வேலை செய்யுதுங்க, நம்மளதான் ஏமாத்துதுங்க போல இருக்குது. ஐயோ இந்த அடுப்பு பத்த வச்சு காப்பில அவங்க தான் போட்டாங்க அப்படின்னு சொன்னா உண்டுலன்னு படிக்கும் பொழுது என்ன மனமான இருக்கா? அது ஒண்ணு இல்ல. சரி உங்க வீட்டுக்கு உங்க அண்ணன் போயிருந்த மறந்துட்டியா? ஐயோ சுத்தமா மறந்தே போயிட்டேன்டி. என்கிட்ட கதை அடிச்சு நின்று இருக்கேன். வீட்டுக்கு விருந்தாளி போயிருக்கோ ஞாபகம் இல்லாம. சரி நான் வரேன்டி. மீன்கார பாட்டி வேற வருவாங்க, காசு எடுத்து வைக்கணும். பார்த்து போயிட்டா. ஆடை குழம்பு வச்சிருப்பேன் நேரம். என்னால இப்ப மீன் குழம்பு வைக்க போறேன். கருவேப்பிலை உடச்சுன்னு போலான்னு போனேன். கருணாக வீட்டுக்கு நீ கூப்பிட்டு தான் மீன் வாங்கினேன். நல்ல மீன் குழம்பு வச்சு சாப்பிடு என் பேர் சொல்லி. மீன் குழம்புல ஒரு துண்டு மாங்காய் போறி நல்லா இருக்கும். மாங்காய் எங்க போறது? மாங்காய் இல்லையே எங்க வீட்டுல இருக்குது. வேணா பசங்களை அனுப்பிச்சு விடு, கொடுத்து அனுப்புறேன். குத்தனுப்பு அனுப்பிச்சு விடுறேன். ஏண்டி ராதிகா வீட்டுக்கு அப்புறமா வருவியா? வருவேக்கா. வசந்தி வரப்ப நாங்க வந்துடுவேன். நானு சீக்கிரமா அதுக்கு தான் மீன் வாங்கியிருக்கேன். மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்துட்டு சாப்பாடு உலக போட்டு வந்திருக்கேன். சாப்பாடு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வேலை இருக்குது. நான் வந்து வசந்தி வந்து ஆரத்தி எடுக்கணும். நானும் கூட சேர்ந்து ஆரத்தி எடுக்கணும்ல, அதுக்காக வருவேன். எங்க வீட்டுக்கு நைட்டே வேலை புது ட்ரெஸ் குழந்தைக்கு வச்சிருக்கேன். அதை எடுத்துன்னு வரேன். எத்தனை மணிக்கு வராங்க, 7 மணிக்கு வராங்க கொஞ்சம் கேட்டு எனக்கு ஃபோன் பண்றியா? பண்ண ரெடி ஆயிடுறேன். சரி ராதிகா கிட்ட போய் கேட்டு ஃபோன் பண்றேன் உனக்கு. சரி நான் வரேன்டி. பார்த்து மாப்பிள்ளை நல்லா கவனிச்சு அனுப்பு. நீங்க குடிக்க தண்ணி கொடுத்தா கூட குடிக்காம ஓடுங்க. ஆனா மரம் புள்ளியா இருக்கிறாங்களா கிளம்பிட்டாங்களான்னு தெரியல 2 பேரும். வீட்டு மாப்பிள்ளை கேட்டேன்னு சொல்லு. சொல்றேன்டி